முருகா சரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆ ஸோ ரொம்ப நாளா எனக்கு நடக்கிற கதையெல்லாம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். சரி இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்தோட வாய்ஸுமே போட்டுட்டே இருக்கோமே! இன்னைக்கு நமக்கு நடந்த சம்பவங்கள வந்து கோர்வையா இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. என்னன்னா மெயினா இதுல வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் சொல்லல ஆக்சுவலி. இதுல நான் வந்து உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கடவுளையே நம்ம அப்ரோச் பண்றோம். நம்மளுடைய கோரிக்கைலாம் எதுவும் வைக்காம, ஆசையா முருகா நான் உனக்கு அது பண்றேன், உன்ன பார்க்கணும் இப்படி முருகன மட்டுமே அல்லது சிவபெருமானை மட்டுமே மனசார நெனச்சு, நம்ம வந்து நம்ம போய் ஒரு உணர்வுபூர்வமா அப்ரோச் பண்ணும்போது கூட, நமக்கு எந்த மாரி சோதனைகள் வருது, அந்த சோதனை எப்படியாவது கஷ்டப்பட்டு தாண்டும்போது, அது எப்படி அற்புதத்தில முடியுது அப்படிங்கிறது பாருங்க. ஏன்னா சோதனைகள் வந்து உங்களுக்குமே வந்து ஒரு வேல்மாறல் பாராயணம் ஆரம்பிக்கும்போது சரி, ஏதாவது பூஜையில எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் ஒரு சோதனையில ஆரம்பிக்கும். நெறைய பேர் நீங்க அடிக்கடி சொல்றது தான். ஆனா வந்து அத தாண்டுனீங்க அப்டின்னா, அது எப்படி ஒரு அற்புதத்தில முடியுது அப்படிங்கிறது தான் மெயினா இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அ அ இது வந்து ஒரு 2, 3 நாள் நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஒண்ணா சொல்றேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமான கிட்ட சென்று, அருகில சென்று உணரணும் அப்டின்னா, தயவுசெய்து எங்களோட இணைஞ்சுக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நாங்க என்ன பண்றேன் அப்டின்ட்டு, என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்டிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த திருப்புகழ் புத்தகம், சாட்சாத் முருகப்பெருமானை தான். இதுக்கப்புறம் அடுத்தது ஸ்க்ரீன்ல வரப்போற ரத்தினப்பேழை அப்டிங்கிற வேல்மாறல் அந்த பர்பிள் கலர் புக்கு, யாரு அப்டின்னா சாட்சாத் அது வள்ளியம்மை தான். அது நீங்க எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அந்த வேல்மாறல் புக்ல வேல்மாறல் மட்டும் கிடையாது. ரத்தினங்கள் பல ஒரு முருகன் அடிகளுக்கு தேவையான பல பதியங்களும் ஒண்ணா ஒரே புக்ல இருக்கு. ஸோ அதுவும் நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். நீங்க பாருங்க. புக் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல காட்டுற ரம்யா சகோதரியோட நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதில வர்ற என்னுடைய சோதனைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, ஹெல்த் வச்சு தான் வரும். ஆ ஆனா வந்து நீங்க ரொம்ப இமேஜின் பண்ணிட்டு, ரொம்ப பயந்துராதீங்க, பதட்டம் ஆயிராதீங்க. அத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து சில பேர் பர்சனலி இத நான் ஷேர் பண்ணும்போது, என்னோட க்ளோஸ் ஒன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது, பயந்துட்டாங்க, பதட்டம் ஆயிட்டாங்க. பட் நான் உண்மையாவே சொல்றேன். நான் நல்லா இருக்கேன். முருகப்பெருமான் என்ன ஜம்முன்னு வச்சிருக்காரு. நான் அவருக்கு காலடிய ஒரு செகண்ட் கூட விடுறதே கிடையாது. ஸோ என்ன நடந்தாலும் அவர் அனுமதியின்றி எனக்கு எதுவும் நடக்காது. அதனால வந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் இப்பவே சொல்லிக்கிறேன். ஓகே. நோ டென்ஷன். ஸோ முருகப்பெருமான் வந்து திருஷ்டிக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தாரு. அது கோபுரம் இருக்கிற முருகர் கோயில்ல போயிட்டு, தலையில வந்து எலுமிச்சம்பழம் வச்சு நசுக்கிட்டு, திரும்பியும் அந்த கோபுரம் அந்த கோயில் வளாகத்த 3 தடவ சுத்தி வந்து குளிச்சுட்டு, திரும்பி போய் முருகருக்கு ரோஸ் மாலை போடணும். இதுதான் எனக்கு அவர் வந்து குடுத்திருந்த பரிகாரம் ஆக்சுவலி. ஸோ இங்க வந்து அந்த குளிர்ல வந்து குளிக்கலாம் முடியாது. ஃப்ரீசிங் கோல்டா இருக்கும். அதனால வந்து தண்ணிய வந்து நான் தெளிச்சுட்டு இத பண்ணேன். அதே மாரி ரோஸ் மாலை வந்து நம்ம ஊர்ல மாரிலாம் கிடைக்காது. அதனால பொக்கே மாரி வாங்கி குடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ஊர் பேர் பார்த்தீங்கன்னா, இங்க கவன்ட்ரி யுகேல. ஸோ லண்டன்ல இருக்கிற முருகர் கோயில்ல தான் கோபுரம். அந்த ஓம் முருகா போட்டு ப்ராப்பரான கோபுரம் வச்ச கோயில் அங்க தான் இருக்கு. அதனால அங்க போலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனா வந்து முடிவு பண்ணதுலருந்து 2 மாசமா அவரு வரவே விடல. ஸோ இவரு எப்படியோ ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவரு பிளான் பண்ணது ரத்தினப்பேழை புக் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அந்த சஷ்டி அன்னைக்கு அதுவும் அ என்ன டைமிங்ல வரணுங்கிறது எல்லாம் அவர் முடிவு பண்ணி வச்சிருந்தது அப்புறமா தான் புரிஞ்சது. நாங்க கிளம்புறோம். கிளம்புற அன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறது அதுவே தான் அமைஞ்சது. காலையிலேயே போலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்படி லேட் ஆயி, இப்படி லேட் ஆயி என்னென்னமோ பண்ணி சாயந்தரம் 3 மணிக்கு தான் போறோம். கோயில் நட சாத்திருச்சு. போச்சா, சரி சாயந்திரமா 5 மணிக்கு டக்குன்னு பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். கடைசியில இந்த ரோஸ் புக்கே வந்து எங்கேயுமே கிடைக்கல. நாங்க எங்க போய் வாங்க போலாம் அப்படின்னு எல்லாம் சுத்தி வழியெல்லாம் மாறி வழி விட்டு திரும்பி வரும்போது கோயிலுக்கு வரும்போது மணி 6 ஆயிடுச்சு. அபிஷேகம் போயிட்டுருக்கு. அப்ப எங்க நீங்க அபிஷேகம் முடிஞ்சோனே அலங்காரம், பூஜை ஸோ கன்ஃபார்ம்டா 8 மணி ஆயிடும்னு தெரிஞ்சு போச்சு. அம் அ கூட்டமும் செம்ம கூட்டம். எனக்கு ஒரு செகண்ட்ல புரிஞ்சிருச்சு. ஸோ தலைவர் இதுக்கு தான் இந்த டைம்ல வர வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே அவர் போட்ட பிளான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப கூட்டம். அந்த அபிஷேகம் கூட பார்த்தீங்கன்னா, முழுசா பார்க்க முடியல. எனக்கு அப்ப கூட பாருங்க வள்ளிமா மட்டும் தான் தெரிஞ்சாங்க. முருகப்பெருமான் கூட தெரியல. எனக்கு அப்பவே தெரிஞ்சு பாரேன், இந்த இந்த புக் வந்ததுக்கு அப்புறமா தான் கோயிலுக்கு வர வச்சுச்சு. கடைசியில வள்ளிமா வந்து அவங்களோட அபிஷேகத்த மட்டும் நமக்கு காட்சி குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி இருந்தது. ரொம்ப கூட்டமா இருந்தது. அதனால அபிஷேகம் முடிஞ்சு அப்ப அலங்காரத்துக்கு திரை போட்டாங்க. அம் சரி அந்த கேப்ல வந்து புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சேன். அப்போ ரொம்ப வயசான குருக்கள் ஒருத்தங்க இருந்தாங்க. இவர பார்த்தா முருகர் மாரி ஒரு ஃபீலிங் வருதே! கையெல்லாம் நடுங்குது. அந்த அளவுக்கு ஒரு 90 வயசு இருக்கும். ஆ இவர்ட்ட குடுத்தா நல்லாயிருக்கும் அப்டின்னு நெனைக்கும்போது, அவரு காணாம போயிட்டாரு. சரி முருகர்ட்ட போய் வேண்டுறேன். இது மாரி "கண்ல காட்டு முருகா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என் கையார புக் குடுக்க போறேன்." முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கோயில்ல கவுண்டர்ல கொண்டு போய் குடுத்துட்டு வந்துருவேன். கையார நான் யாருக்கும் குடுக்கவே இல்ல. சரின்னு "கண்ல காட்டு முருகா" அப்டின்னு சொல்லி கண்ண மூடி வேண்டிட்டு நிமிர்ந்து பார்க்குறேன். யாருக்கு குடுக்கணும்னு நெனச்சனோ, அதே அ ஐயர் வந்து வராரு. சிவலிங்கம் கிட்டேருந்து வராரு. ஓடி போய் அவர பிளாக் பண்ணி, "இந்த புக் நீங்க வாங்கிக்கிறீங்களா? நீங்க வச்சுக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அம் அ "சரி" அப்படின்ட்டு, "ஒரு நிமிஷம் வாம்மா" அப்படிங்கிறாரு. வாங்கிட்டு, "இத நான் அம்பாள் கிட்ட வைக்கிறேன்" அப்படிங்கிறாரு.
சரி எனக்கு வந்து அது எந்த ஆச்சரியமும் இல்ல. ஏன்னா, அது புக்கே அம்பாளோட தானே, புக்கே அம்பாள் தானே. அதனால வந்து துர்கை அம்மாளுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்க வச்சுட்டு அவரு அங்கேயே அங்க 2 நாள் கிட்ட அந்த புக் அங்கேயே இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனவங்க கூட சொன்னாங்க, "இன்னும் அந்த புக் அங்க இருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்க அவரு வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து முருகர்கிட்ட நான் வேண்டுறேன். எனக்கு கரெக்ட்டா அவங்கள காட்டுனேன். எப்படி காட்டுறாரு பாருங்க. நான் ஒருத்தங்களுக்கு புக் குடுக்குறேன். இவரு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. கடைசில பார்த்தா இங்க மில்டன் கீன்ஸ்னு ஒரு ஊர் இருக்கு. அது வந்து நம்ம ஊர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 1 ஹவர் இருக்கும் கார்ல. அவருல அங்க வந்து முருகன் கோயில்ல வந்து இவரு ஒரு கமிட்டி மெம்பர் மாரி இருக்காரு. ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்காரு. அவர்கிட்டயே நான் புக் குடுத்துருக்கேன். ஸோ அவரோட கான்டாக்ட்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறமா தைப்பூசத்துக்கு வாங்கம்மா 11-3 ஓப்பனா இருக்கும் வாங்க அப்படின்னு என்னை இன்வைட்டும் பண்றாரு ஆக்சுவலி. அ சரின்னு ப அ அப்புறம் எல்லாருக்கும் புக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா வந்து எல்லாரும் வாங்குனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 15 புக் தான் எடுத்துட்டு போயிருந்தேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு 50 புக்காவது எடுத்து வந்திருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 200, 300 பேர் இருந்தாங்க. கைய ஆசையா நீட்டுறாங்க. என்கிட்ட புக் இல்ல. உண்மையா தயவு செய்து சொல்றேன். எப்போ கோயிலுக்கு போனாலும் ஏதோ ஒரு 2 புக்காவது எடுத்துட்டு போய் யார்கிட்டயாவது குடுங்க. அந்த ஃபீலிங் வந்து எனக்கு வார்த்தையால சொல்லவே முடியாது. அப்படி ஒரு பேரின்பமா இருந்தது. அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ குடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அலங்காரம் பண்ணிட்டுருக்கும்போது கந்த சஷ்டி கவசம் ப்ளே பண்றாங்க. ப்ளே பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து மயக்கம் வர ஆரம்பிச்சுருச்சு. ஆ என்னாச்சு, திடீர்னு எனக்கு ஒரு மாரி மூச்சு விட முடியல. ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கு. சரி கூட்டம் நெறையா இருக்கனால அப்படி இருக்கு. ஏன்னா இங்கலாம் கோயில் இன்டோர் தான் உங்களுக்கு. டோர் வந்து சாத்தியிருக்கும். ரொம்ப வெளிய ஃப்ரீசிங் கோல்டா இருக்கனால அந்த டோரும் எப்பவுமே சாத்தியிருக்கும். அம் இல்லைன்னா ரொம்ப உள்ள குளிர் வந்துரும் அப்படின்னு. ஸோ உள்ளுக்குள்ள இன்டோர்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல நெறைய பேர் இருக்கும்போது, அதனால அப்படி இருக்கும் போல இருக்குன்னு நெனச்சுட்டு, ஹஸ்பண்ட்ட சொல்றேன், "நான் வெளிய போறேன். கொஞ்ச நேரம் போயிட்டு ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரேன். நிக்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு போனவ, நடுவுல வந்து ஒரு கவுண்டர் இருக்கு. அத கிராஸ் பண்ணி போம்போது, அங்க வந்து பகவத்கீதா புக்கெல்லாம் வச்சிருந்தாங்க. நான் பாட்டுக்கும் அங்க போயிட்டு, "இது மாரி சரி நம்ம புக்கும் வந்து நாங்க டொனேட் பண்றோம். நீங்களே சேல் பண்ணி அந்த காச வச்சுக்கோங்க." அப்படின்னு நான் விசாரிக்கிறதுக்காக போனா, அத பத்தியெல்லாம் பேசிட்டு, அங்க பார்த்தா லட்டு வச்சிருந்தது. சம்மந்தமே இல்லாம அந்த லட்ட வாங்கிட்டு திருப்பியும் ஹஸ்பண்ட்க்கும் பையனுக்கும் குடுக்கலான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் கேட்கறாரு, "என்ன நீ போலையா? முடியல" அப்படின்னு சொன்னாங்காட்டிக்கு, "இல்ல, இல்ல நான் பார்க்குறேன் இன்னும் கொஞ்ச நேரம்" அப்படிங்கிறேன். சொல்லும்போதே என்னாதுன்னா, கந்தசஷ்டி கவசம் போடுறாங்க. எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. கந்தசஷ்டி கவசம் நான் தனியா பாடுறத விட, பாட்டோட சேர்ந்து பாடுறது தான் எனக்கு பிடிக்கும். அந்த வைப் நல்லாருக்கும்னு. அம் அடடா! அப்படின்ட்டு ஆனா இங்க நம்ம தான் வந்து மயக்கடிக்கிற நிலைமையில இருக்கோமே! இதுல வந்து பாட வேற எப்படி முடியும்? இந்த கூட்டத்து நடுவுல அப்படின்னு யோசிக்கிறேன். அப்பதான் தான் எனக்கே முருகப்பெருமான் ஒண்ணு உணர்த்துறாரு. ம் நீ எனக்கு இருக்கிறது லோ சுகர் அப்படிங்கிறத எனக்கு புரிய வைக்கிறாரு. அதுக்கு தான் லட்டும் வாங்க வச்சிருக்காரு. வெளிய போனவள டேக் டைவர்ஷன் எடுத்து கவுண்டர் கூப்பிட்டு சம்மந்தமே இல்லாம அங்க லட்டு கிடைக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாது. வாங்கி கொண்டு வந்து உட்காந்துட்டு, அது வாங்கினதே எனக்கு தான் வாங்க வச்சிருக்காரு. உடனே ஒரு 1/4 லட்டு சாப்பிட்டோனே எனக்கு தெம்பு வந்துருச்சு. நல்லா 23 நிமிஷம் நிக்காம அப்படியே கண்ண மூடிட்டு உட்காந்து என் பக்கத்துலலாம் கசகசன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. எதுவுமே இல்ல. நான் இந்த கருவறைக்குள்ள இருக்கிற முருகனையே நினைச்சுட்டு 23 நிமிஷம் வந்து அப்படி ஒரு திருப்தியா நான் வந்து கவசம் பாடுனேன். பாடி முடிச்சுட்டு என்னாச்சு, பூஜை. பூஜைக்கு வந்து நானு அப்ப புக்கு என்னோட பர்சனலா என்னோட புக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பேன் இல்லைங்களா? அத வந்து குடுக்குறேன். அது முருகரோட காலடியில கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்சவங்க வச்சுட்டு 4, 5 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிட்டாங்க. திரும்பி வரவே இல்ல. ரொம்ப நேரமா அங்கேயே இருக்கு. நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அப்புறம் முருகன பார்த்து சொல்றேன். சாரி ஃபோட்டோலாம் எதுவும் எடுக்கல. ஜெனரலி பார்த்தீங்கன்னா, வீட்ல பூஜையிலயும் சரி, கோயில்லயும் சரி, அவ்வளோ சீக்கிரம் நான் ஃபோட்டோஸ் ஃபோனயே எடுக்க மாட்டேன் கையில. ஆக்சுவலி என் கவனம் எல்லாம் அது இதுல கடவுள் கிட்ட தான் இருக்கும். அதனால எனக்கு அந்த ஃபோட்டோலாம் எடுக்கல. சில இது மட்டும் அலங்காரம் அழகா இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுப்பேன். பார்த்து ரசிக்கிறதுக்காக. என்னாச்சு, அப்ப வந்து "ஏன் முருகா காலுக்கிட்டயே வந்து வச்சுட்டே இருக்கில்ல புக்க அங்கேயே தானே வச்சிருக்க. ஒரு மிதி மிதிச்சு குடேன்" அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேஷுவலா விளையாட்டுத்தனமா கேட்கிறேன். அம் மிதிச்சு குடுத்து அதுக்கப்புறம் நான் வீட்ல போய் எடுத்து பார்க்க, அங்க உன்னுடைய காலடி பாதம் இருந்ததுன்னா, அடடடா! இப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கே தெரியுது. அது ரொம்ப பேராசன்ட்டு. சிரிச்சுட்டு, சரி அட்லீஸ்ட் புக்க திறந்து பார்க்கும்போது பாதம்னு ஏதாவது வந்ததுனா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு அங்க ஃப்ரீயா வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவங்க வந்தாங்க. எல்லாம் புக்கெல்லாம் வாங்கிட்டோம். கிளம்பியாச்சு. அந்த பெரியவர திரும்பி பார்த்து நான் ஆசீர்வாதம் வாங்குறேன். அப்ப கூட அவர் துர்கம்மன்ட்ட திருப்பி கூட்டு போயி எனக்கு யூசுவலி அச்சத தானே போட்டு கோயில்ல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா, அவரு குங்குமம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணாரு. அதுக்கு காரணம் நம்மளுடைய வள்ளியம்மாள், நம்மளுடைய ரத்தின பேழை என்கிற வள்ளியம்மாள். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. திருப்பியும் கார்ல வந்து ரிட்டர்ன் ஊருக்கு போயிட்டுருக்கோம். அப்ப எனக்கு ஞாபகம் வருது. இந்த புள்ளைய நம்ம கால்ல மிதிச்சு குடுன்னு சொன்னோம்ல, என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போன்ட்டு, தம்பி புக் எடுன்னு பையன்கிட்ட சொல்லி புக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த பேஜ் தான் வருது. பாருங்க. என்னோட ஃபர்ஸ்ட்டு கண்ணு போனதே இதுதான். "திருவடி அதனில்" அப்படிங்கிறது தான் வந்துச்சு. சஷ்டி கவசம் தான் அதுவும் வந்து அதோட பேஜ் வந்தது. இதோட நிக்காம பார்த்தோனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. பாரேன் உடனே எடுத்தோனே வந்து திருவடி நான் கூட பாதம்னு கேட்டேன். அது திருவடின்னே இதாயிடுச்சு. அப்படி சொல்ல இன்னொரு வாட்டி பாரு. இன்னும் இன்னும் கொஞ்சம் பாரு. இன்னொன்னு இருக்கு அப்படின்னு ஒரு குரல் சொல்லுது. சரி, கண்டிப்பா இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறேன். அதே பக்கத்துல கீழ "உன் திருவடியை உறுதி என்றெண்ணும்" அப்படின்ட்டு வந்துருச்சு. அப்பதான் எனக்கு புரியுது. ஓ! நீ கேட்டது அந்த கால் ஒரு பக்கமா தான் வச்சிருந்தாங்க புக்க. ஒரே ஒரு மிதி மிதிச்சு குடேன் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டிருந்தேன். நீ ஒரு வாட்டி தான் மிதிக்க சொன்ன. நான் 2 வாட்டி 2 காலையும் உனக்கு மிதிச்சு குடுத்துருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னாரு. அதுவும் அங்க நான் கத்தி கத்தி பாடுன அதே சஷ்டி கவசம் பேஜ் எடுத்து 2க்கும் எல்லாம் சேர்த்து ஒரே பதிலா எனக்கு குடுத்துட்டாரு.
ஸோ, அடுத்து தைப்பூசத்துக்கு நான் கோயிலுக்கு போறேன். இங்க வந்து ஒரு 30 புக்கு திருப்பூர் புக் எடுத்துட்டு போறேன். அங்க மாரி லண்டன்ல மாரி எல்லாம் ஆசை ஆசையா கேட்பாங்க. நம்ம குடுப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒண்ணு நெனைக்க, தெய்வம் ஒண்ணு நெனைக்கும். ஸோ என்ன ஆச்சுன்னு பாருங்க, அங்க போனா செம்ம கூட்டம். முடிஞ்சு சாப்பிடறதுக்கு அன்னதானத்துக்கு ஒரு பக்கம் கியூல நிக்கிறாங்க. செம்ம கூட்டம். திரும்பி என்னாச்சு, எனக்கு அப்ப நல்லா தான் இருக்கேன். புக் குடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு நெனைக்கும்போதே, அவங்க பட்டுன்னு இந்த புக் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிர்றாங்க. சுத்தி இருக்கிறவங்களும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓடி போய் என்ன பண்றேன், கவுண்டர்ல குடுத்துறேன். கவுண்டர்ல குடுத்து நீங்களே வந்து ஒரு ரேட்டுக்கு வித்து காச நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர்ல குடுத்துட்டேன். நானும் போய் அன்னதானத்துல நிக்கும்போது தான் தெரியுது, எனக்கு திருப்பியும் மயக்கம் வந்து விட்டது. சட சடன்னு வந்து மூச்சு விட முடியல எனக்கு. என்ன பண்ணேன்னு தெரியல. வெளிய போனா திருப்பியும் கியூல நிக்கணும். கியூ வேற ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப மெதுவா போயிட்டுருக்கு. போனா திரும்பி எப்ப வர்றது என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னே முருகா, முருகா, முருகா நான் என்ன ரொம்ப சீனாக்கிறாத தயவு செய்து. எனக்கு வந்து இப்ப சாப்பிட்டா சரியா போயிடும். ஆனா கியூ ரொம்ப பெருசா இருக்கு. நீ தான் வந்து பார்த்துக்கணும். அது என்ன ஆனா ஊனா கோயிலுக்கு வந்தா மயக்கம் வருது. என்ன நீ இப்படி பண்ற? அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அவரு கூட ஒரே ஆர்குமென்ட். அப்புறமா ஒருத்தர் வராரு. எங்கிருந்தும் வராரு. மாத்தி, மாத்தி அந்த லைன் ஏதோ அரேஞ்ச் பண்றாரு. எப்படின்னே தெரியல. திடீர்னு ஒரு 5 நிமிஷத்துல எனக்கு சாப்பாடு பிளேட்டு கையில வந்துருச்சு. இல்லன்னா போற வரவங்ககிட்ட பிளேட்ட வாங்கி சாப்பிட்டுறணுங்கிற அளவுக்கு நான் வந்து இதாயிட்டேன். லோ சுகர் ஆயிடுச்சு எனக்கு. அம் அந்த ஹார்ட் பீட்லாம் வேகமா ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் எப்படியோ வாங்கி நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது, அந்த லேடி ஏன் இப்படி சிடு சிடுன்னு பேசுனாங்கன்னு இவரு பேச வச்சிருக்காரு. ஏன்னா, நான் இருந்த நிலைமையில அப்ப நான் நல்லா இருந்தேன். பட் நான் புக்கு குடுக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா, கொஞ்ச நேரத்திலேயே கொலாப்ஸ் ஆயிருப்பேன். அந்த டைமுக்கு சாப்பிட முடிஞ்சிருக்காது. அதனால தான் நீ புக் குடுத்ததெல்லாம் போதும் போய் சாப்பிடுவோன்னு இங்க தாட்டி விட்டுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. அவர் என்ன பண்ணாலும் மக்களே, நீங்க அவர மனசார நம்புனீங்கன்னா, அவர் உங்களுக்கு பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்லதுக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துல நான் வந்து மனசு உடைஞ்சு போயிருந்தேன்னா, இப்படி ஆசையா கொண்டு வந்தேனே புக் வந்து நீ குடுக்கவில்லையே அப்படின்னு நெனச்சிருந்தேன் அப்படின்னா, கதை வேற மாரி இருக்கும். எனக்கு இன்ஸ்டன்ட்டா புரிஞ்சிருச்சு. மயக்கம் வந்தோனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு தான் அவர் புக் குடுக்க விடல. ஹீஸ் ஹீஸ் புரொடெக்டிங் மீ. அவர் நம்மள பாதுகாத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு இதுலயும் வந்து நம்மள வந்து கண்காணிச்சுட்டு இருக்காரு. நமக்கு என்ன பண்ணாலும் அவர் நமக்கு நல்லதுக்கு தாங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது இப்ப வாங்க சிவராத்திரிக்கு. ஸோ நான் வந்து சில நேரங்கள்ல சொல்லியிருக்கேன். நான் வந்து லிங்க வழிபாடு பண்றேன். சோமவாரம் கடைப்பிடிப்பேன். அம் ஸோ சிவபெருமான் மேல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அளவு கடந்த ஈர்ப்பு எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த சிவராத்திரி நான் வந்து நல்லா கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அ என்னன்னா, இங்க கவர்ச்சி கோயில்ல சிவனுக்குன்னு சொல்லி மாலையெல்லாம் எதுவும் பண்ணி போட்டதில்ல. ஸோ முந்தின நாளே போய் மாலையெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கிடைச்சது. ஏன்னா இந்த ஊர்ல பூவெல்லாம் டக்குன்னு கிடைக்காது. அ அதனால வந்து என்னடா பண்றதுன்னு இருக்கிறத வாங்கிட்டு வரேன். ஒரு 10 பூ அந்த கொடர்மல்லி பூ தான் கிடைக்குது வாங்கிட்டு, சரி லெமன் மாலையும் போடலாம். ஒவ்வொரு 4 கால பூஜைக்கு 4 மாலை போடலான்னு ஆசை. 2 தான் ஏற்பாடாச்சு. லெமன் மாலை சரி ட்ரை பண்ணுவோம். லெமன் வாங்கிட்டேன். அப்புறமா சரி ரோஸ் மாலை போடலாம். இங்க பொக்கே கிடைக்கும் ஆக்சுவலி. இந்த பொக்கே வாங்கி அத கட் பண்ணி ரோஸ்ல மாலை போடலான்னு சொல்லிட்டு கடைக்கு போறோம். 3 மாலையாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு போறோம். அங்க போனீங்கன்னா, என் ஹஸ்பண்டும் பையனும் வந்து பார்க்கிங்ல வந்து கார்ல இருந்துட்டாங்க. நான் வந்து நடந்து உள்ள போய் நான் மட்டும் பொக்கே மட்டும் தான் நான் மட்டும் வாங்கிட்டு வரேன்னு போறேன். அது வேலண்டைன்ஸ் டே டைம்ங்கிறனால ரொம்ப ரொம்ப விலை அதிகமா இருக்கு. எல்லாமே. சரி என்னால வந்து 2 மாலை யோசிச்சது 1 மாலை தான் அப்படிங்கிற முடியும் அப்படின்னு 1 மாலைக்கு அந்த பொக்கே மட்டும் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு அங்க ஒருத்தர் என்னங்கிறாரு, அவங்க ஒய்ஃப் வந்து ரெட் ரோஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் செலக்ட் பண்ணி குடுங்க அப்படிங்கிறாரு. அதுவரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். அம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, அவருக்கும் செலக்ட் பண்ணி தர வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். அவரு வாங்கிட்டு அவரு போயிட்டாரு. குட் லக்லாம் சொல்றேன். சொல்லி முடிச்சோன தான் பார்த்தீங்க அப்டின்னா, எப்படி அந்த திடீர்னு அந்த நெஞ்சு வலி வந்ததுன்னு தெரியல. பயங்கர நெஞ்சு வலி. அது லிட்டரலி ஹார்ட்லயே தான் வலி. அம் இழுத்து பிடிக்குது. மூச்சு விட முடியல. ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியல. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு வந்து கட் ப்ராப்ளம் இருக்கனால செஸ்ட் பெயின் வரும். ஆனா இப்படி வந்ததே கிடையாது. ஒரு 2 வருஷமா அடிக்கடி வரும்னு வச்சுக்கோங்களேன். மைல்டா வரும். அந்த கேஸ் உள்ள தங்கிடுச்சுன்னா, அப்புறம் ஏப்ப விட்டா சரியா போயிடும். ஆனா இது வந்து இப்படி வலிச்சதே இல்ல. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். என்ன பண்ணேன்னு தெரியல. நான் அந்த பொக்கே வந்து நான் இப்போ பில் போட்டு நடந்து போய் பில் போட்டு அதுக்கப்புறம் காருக்கு முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு செகண்ட் வாங்கலாமா? வேணாமா? அப்படிங்கிற அளவுக்கு பொக்கே பில் போட முடியுமா? அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. ஆனாலும் இல்ல, இல்ல வாங்கி தான் தீர்றோம். மாலை போடணும் முடிவு பண்ணிட்டோம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வலி கூடயே கஷ்டப்பட்டு நடக்கிறேன். எனக்கு பயம். ரொம்ப பயம். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு நான் இருக்கேன். போனா நான் அந்த கவுண்டர் போனா, "நீ அங்க இன்னொரு கவுண்டர் போ" அப்படின்ட்டாங்க. அந்த பக்கம் தான். சரின்னு அங்க போயிட்டு எப்படி பில் போட்டேன்னே தெரியல. பில் போட்டேன். அவ்வளோதான் போட்டு பெய்டுன்னு வந்தோனே பார்த்தீங்கன்னா, முருகா, முருகா, முருகான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு, அப்படி சொல்லிட்டே காருக்கு போறேன். அம் எனக்கு அது என்ன வாங்குன பூ வந்து சிவனுக்கே தவிர வாயில முருகான்னு தான் வருது. முருகா, 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 முருகான்ட்டே போறேன். அந்த ஒரு பேமெண்ட் மாரி இருக்கு. அங்க ஏறி கீழ கால்ல வைக்கணும். இறங்கி வச்சுட்டு, ஆ கொஞ்சம் தூரத்துல ஒரு 10 அடியில கார் வந்துரும். அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படியே படபடன்னு ஒரு 4, 5 ஏப்பம் வருது. நல்லா அடி வயித்துலருந்து வருது. எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே திரும்பியும் இது கேஸ் தான் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்தோனயே வந்து ஆனா பெயின் இன்னும் இருக்கு. நான் சத்தம் எப்படியோ காருக்கு போயிட்டேன். போயிட்டு நான் அப்படியே ஒண்ணும் தெரியாத மாரி உட்கார்றேன். என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டியா? கிடைச்சதா? எல்லாம் சொல்றாரு. நான் அப்படின்னு சொல்றேனே தவிர என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்ல அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு நான் சொல்லல. ஏன்னா எனக்கு தாங்க முடியாத வலி. அப்பயும் அந்த ஏப்பம் வந்தாலுமே அப்பயும் இருக்கு. அம் கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. வலி வந்து குறைய ஆரம்பிக்குது. இவரும் கார் எடுத்துட்டாரு. ஒரு 2 நிமிஷத்துலயே பார்த்தா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே இது கேஸ்னால தான் அப்படின்னு. ஸோ அந்த பயம் வந்து குறைஞ்சிருச்சு. ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு
வந்துருச்சு. அப்புறமா நான் வந்து ஒரு சிக்னல்ல போய் கார் நிக்குது. எனக்கு அப்பதான் நம்ம பொக்கே வாங்கிட்டோம். ஸோ இது பூ மாலைலாம் கட்டப் போறோம் அப்படிங்கிறது திரும்பியும் அது லைட்டா ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அரண்டு போயிட்டேன். உண்மையாவே ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அந்த கிட்ட மரண பயத்துக்கு கிட்ட போய் பார்த்துட்டு வந்த மாரி இருந்தது எனக்கு. உடனே வந்து நான் வந்து சிவன் அப்பாட்ட தான் வந்து என்ன, "அப்பா உங்களுக்கு இது வாங்கிட்டேன். நல்லா மாலையா கோர்க்கணும். நீங்க நெனச்சீங்கன்னா நல்லா வரும். இத நீங்க வாங்கி நீங்க போட்டுக்கணும். நீங்க ஏத்துக்குவீங்களா?" அப்படின்னு சொன்ன மாயத்துல ஒரு பஸ் வந்து சிக்னல் நம்ம கார் நிக்குது இல்லைங்களா? கரெக்ட்டா என் சைடே நான் உட்காந்துருக்கிற சைடே பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் வந்து நிக்குது. அங்க எதேர்ச்சியா நான் திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்த்தா, அங்க ஒருத்தர் பெருசா ஆட் போட்டிருக்காங்க பஸ்ல ஆக்சுவலி. பெருசா அந்த பெரிய இமேஜ்ல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஃபுல்லா பேர் பாடில உட்காந்துருக்காரு. அவர் ஒரே ஒரு ட்ரவுசர் மட்டும் போட்டிருக்காரு. அந்த ட்ரவுசர் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்லி புலித்தோல் டிசைன். எப்படி இருக்கும்? எனக்கு அப்படியே வந்து சிவனே உட்கார்ந்திருந்த மாரி இருந்தது. அவரு வெள்ளைக்காரர் ஃபோட்டோ தான். ஆனா, வெறும் உடம்போட வெறும் புலித்தோல் டிசைன் போட்ட ட்ரவுசர் போட்டிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் அது சிவன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்ஸ்டன்ட்டா உடனே எனக்கு இன்னொரு இன்னொரு விஷயம் இன்ஸ்டன்ட்டா புரிஞ்சிருச்சு. அவர் எனக்கு வச்ச சோதனை அந்த நெஞ்சு வலிங்கிறது புரிஞ்சிருச்சு. இவ வாங்குறாளா? இல்லையா? அப்படிங்கிறத வச்சிருக்காருன்னு புரிஞ்சிருச்சு. அது நான் வந்து இல்ல நான் அப்பாக்கு வாங்குவேன் அப்படின்னு வாங்குனதுக்கப்புறம் வாங்குனதுக்காக, அவர் இதுக்கப்புறம் என்னலாம் நடத்துறாருன்னு பாருங்களேன். அடுத்த நாள் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் மாலையெல்லாம் கோர்க்கிறேன். ஆனா, எனக்கு அந்த மேரிகோல்டு பூ இருக்கு இல்லைங்களா, அந்த கொடர்மல்லி பூ வந்து பத்தல. எனக்கு ரொம்ப திருப்தியே இல்ல. என்னடா இந்த ஊர்ல பூ கூட கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் பண்ணது? இத்துணூண்டு மாலையா இருக்கு. இது எங்க போடுவாங்க? என்ன ஒண்ணும் புரியல. அப்போ உடனே என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, சரி நடுவுல நடுவுல இலையெல்லாம் வச்சு மடிச்சு அப்படி இது பண்ணா லென்த் கொஞ்சம் அதிகமாகும்ல. அந்த மாரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கார்டனுக்கு போறேன். அங்க போனா தான் தெரியுது, இது சீசனே கிடையாதுங்க. மார்ச்லருந்து தான் அந்த செடியில பூ பூக்கும் ஆக்சுவலா. அதுல ஒரு 7 பூ பூத்திருக்கு. எனக்கு செம்ம சர்ப்ரைஸ். எப்புட்றா இது இந்த சீசன்ல இப்ப பூத்திருக்கு. இன்ஸ்டன்ட்டா உடனே எனக்கு அதுவும் புரிஞ்சிருச்சு. ஓ! இதுக்கு தான் கார்டன் காமிச்சீங்களா? நீ பூ இல்லன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கியே. உன் தோட்டத்திலேயே பூ இருக்கு. ஏன்னா இந்த வின்டர்ல வந்து நம்ம தோட்டத்து பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டோம். அவ்வளோ ஃப்ரீசிங் கோல்டா இருக்கும். அதனால வந்து போறக்கு வாய்ப்பே இல்ல. இந்த இலை மடிச்சு வைக்கிற ஐடியாவ குடுத்து அங்க அனுப்பிச்சு, அப்புறம் பூ இலையெல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு வந்து, அப்புறமா அந்த பூ வந்து நான் கட்டல. விடு பூ ஏன்னா கட்டுற மாரி பூ இல்ல. நல்லா பெருசா செம்பருத்தி இல்லாம, ரோஸ் இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த பூ இருக்கும். ஸோ அது வந்து சும்மா எடுத்துட்டு போய்க்கலாம். அட்லீஸ்ட் அப்படின்ட்டு நான் வந்து இலையெல்லாம் வச்சு கோர்க்கிறேன். ரொம்ப அழகா வந்தது மாலை. அது லென்த் இன்கிரீஸ் ஆகல. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்தது. நான் ஃபோட்டோல காட்டுறேன் பாருங்க ஒண்ணு ஒண்ணா. ஃபர்ஸ்ட்டு அம்மா காட்டுறேன் பாருங்க. லெமன் வந்து சிவனுக்கு வேண்டாம், அம்பாளுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. என்ன கெத்தா இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாலை தான் அது. ஸோ இங்க அம்பாளுக்கு போட்டிருக்காங்க. நான் 5 பூஜை பார்த்தேன். ஸோ இது 5வது பூஜையில அம்பாளுக்கு போட்டாங்க. இது சிவன் லிங்கம் பக்கத்திலேயே இருக்கும். இது தையல்நாயகி அம்பாள் போட்டாங்க. ரொம்ப அழகா வந்தது அந்த மாலை. கோயிலுக்கு போம்போது, அத்தன பேரும் பொக்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஓகே. இங்க நீங்க ஃபோட்டோல பார்க்குறீங்களா, மேலால ஒரு மாலைய தலைகீழா போட்டிருக்காங்க இல்லையா? அது வந்து கோயிலோட மாலை. அது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஃப்ரீசர் வச்சு பண்ணதுனால கொஞ்சம் வாடின மாரி இருக்கும். மீதி 4 நான் பார்த்தது 5 பூஜை, 4 காலம். நான் வந்து சாயந்தரமே போயிட்டேன். அடுத்த நாள் காலைல 6:45 வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தேன். 5 பூஜை பார்த்தேன். 5 அலங்காரம் பார்த்தேன். அத்தனைக்கும் என்னுடைய அந்த ரோஸ் மாலையும், அந்த அந்த இந்த மாலை இருக்கு இல்லைங்களா? கொடல்மல்லி மாலையும் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த லிங்கோத்பவர் அலங்காரம், இதுக்கு தான் நம்ம வந்து ஆர்எஸ்எம் சார்பா உபயம் எடுத்து அந்த அந்த பூஜையில வந்து உட்காந்தோங்க. ஆல்ரெடி ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஆர்எஸ்எம் அக்காங்க இருந்தாங்க. ஸோ மொத்தம் 4 பேர் வந்து நாங்க பூஜையில இருந்தோம். நமக்காக ஆர்எஸ்எம் குடும்பத்துக்காக எடுத்து நடத்திய பூஜை அது. அது லிங்கோத்பவர் தான் இருக்கறதுலயே பவர்ஃபுல். ஸோ உங்களுக்காக மனசார வேண்டிட்டேன். சத்தியமா சொல்றேன் எனக்காகவும், என் குடும்பத்துக்காகவும் ஒரு வார்த்தை கூட நான் வேண்டல. ஒன்லி ஃபார் ஆர்எஸ்எம் தான் அத பண்ணோம். அதில பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு வந்து அன்னாபிஷேகம் ஐ மீன் அன்னத்தில அலங்காரம் பண்ணிட்டு, மேல வில்வ மாலை மட்டும் தான் போடுவாங்க. அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த இடத்துல மகளே உன் மாலைய போட முடியாது அப்டின்ட்டு தான், அந்த மேலால ஒரு பிங்க் கலர்ல ஒரு பூ இருக்கு பாருங்களேன், இதுதான் அவர் என்ன தோட்டத்துக்கு அனுப்பிச்சு, என்ன பறிக்க வச்ச பூ. 6 பூல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பூ ஒரு தட்டுலயும், இன்னொரு தட்டுலயும் வந்து பூத்தட்டுல கொண்டு போய் வச்சுட்டேன். இது நான் கூட இத வைங்க அப்டின்னு சொல்லல. அவங்களே தேடி எடுத்து அந்த பூ வந்து மேல வச்சாங்க. அவரு கேட்டு வாங்கிட்டாரு. இதுக்காக தான் தோட்டத்துக்கு அனுப்பிச்சு பூ பறிக்க வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம மீதி 3 பூ பார்த்தீங்க அப்டின்னா, இங்க மகோத்சவத்துக்காக பூஜை பண்ணிட்டு, அம்பாளுக்கு அந்த பூவ எடுத்து இப்டி அப்டியே வீசுனாங்க. மீதி 3 பூல ஒரு பூ வந்து போய் அப்டியே அம்பாளோட நெஞ்சில அப்படியே உட்காந்துச்சுங்க. இது வந்து 4வது காலம் ஆக்சுவலி. இது 4வது காலம் நீங்க பார்க்குறது. ஸோ கடைசியில பார்த்தீங்கன்னா, அப்பயும் வில்வ மாலை லிங்கத்துக்கு போட்டுட்டு, அம்மனுக்கும், நந்திக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ் மாலை இதெல்லாம் போட்டிருந்தாங்க. உண்மையா அது வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பரிசு. நம்ம ஊர்லயா இருந்தது அப்டின்னா, எவ்ளோ பூ வந்திருக்கும். நம்ம குடுக்குறது வந்து கடவுள்கிட்ட போகுதா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா, இங்க வந்து ஒரு சிவராத்திரி ஃபுல்லா வந்து சிவன் வந்து நம்ம பண்ண மாலையை மட்டும் தான் போட்டிருந்தாங்க அப்டிங்கும்போது, உண்மையாவே கோயிலோட மாலையும் இருந்தது ஆப்வியஸ்லி. அது இல்லாம மீதி 2 மாலையும் வந்து ஃபுல்லா 5 அலங்காரத்திலயும் நம்மளுது போட்டிருந்தாங்க. அப்படி ஒரு பரிசு அவரு குடுத்தாரு. இப்படி நெஞ்சு வலிக்குதே! எங்கேயாவது செத்துருவோமோ! அப்படின்னு சொல்லி நான் அத பெல்ல போடாம அப்படியே அடிச்சு புடிச்சு காருக்கு ஓடி வந்திருந்தேன் அப்படின்னா, இந்த அனுபவம் எனக்கு எதுவுமே கிடைச்சிருக்காதுங்க. இப்ப பாருங்க வள்ளிம்மா என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு பாருங்க.
ஸோ என்னாச்சு, நான் வந்து இங்கேயும் புக் ஒரு 10 புக் எடுத்துட்டு போயிருந்தேன். அது வந்து 4 வந்து கரெக்ட்டான ஆளுகள சரியான ஆளுகள பார்த்து 4 குடுக்க முடிஞ்சது. மீதி 6 வந்து இருந்துச்சு. ஸோ கோயில்ல வந்து ரொம்ப கூட்டமா இருந்தது. அதனால வந்து அங்க ஒரு ரூம் இருக்கு. கோயில்காரங்களுக்குன்னு ரூம் இருக்கு. நான் ரெகுலரா போறனால எனக்கு அந்த ஆக்சஸ் உண்டு. அங்க போய் என் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு, இந்த புக்கோட பேக்கையும் அங்க வச்சுட்டு வந்துட்டேன். அ அப்ப வந்து கரெக்ட்டா லிங்கோத்பவர் பூஜை வருது. வந்து முடிச்சோனே நம்ம தான் உபயம் அப்படிங்கிறனால நம்ம கூப்பிட்டு அந்த மரியாதை இதெல்லாம் தருவாங்க இல்லைங்களா? அது எல்லாமே பண்றாங்க. பண்ணிட்டு கடைசியா ஒரு தட்டு நெறையா வந்து வில்வம், பூ, பழம், விபூதி எல்லாமே வச்சு குடுக்குறாங்க. இந்த மாரி சமயத்துல யாராவது அது எப்படி பயபக்தியோட வாங்கி வைப்பாங்க. நான் என்ன பண்ணேன், வாங்கி வச்சுட்டு அத கவர்ல மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, தட்டி விட்டேன் தட்டுத. எனக்கே ஒரு மாரி பப்பு ஷேம் ஆயிடுச்சு. ம் தட்டி ஃபுல்லா தட்டு கீழ விழல. ஆனா செதறிருச்சு. பூ, வில்வமெல்லாம் கொஞ்சம் செதறிருச்சு. சுத்தி அக்காங்கலாம் இருந்தாங்க. அவங்க எனக்கு பொறுக்கி குடுத்தாங்க. 5, 6 பொறுக்கி குடுத்தாங்க. நான் அப்புறம் கவர்லயும் போட்டு குடுத்தாங்க. போட்டேன். நான் நெனச்சேன், யாராவது இந்த மாரி பண்ணுவாங்களா? எப்படி ஒரு இதா வந்து குடுக்குறாங்க. எல்லாம் எவ்வளோ கேர்ஃபுல்லா இது பண்ணுவாங்க. நான் பாருங்க கீழ போட்டுருக்கேன் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அது வள்ளியம்மாவோட திருவிளையாடல் அப்படின்னு. ஸோ, அந்த கரெக்ட்டா நான் தட்டி விட்ட அந்த டேபிளுக்கு கீழ பார்த்தீங்க அப்டின்னா, அந்த புக்கு அந்த 6 புக்கு அதுல இருக்கு. வேல்மாறல் புக்கு. அது விரிச்சு வச்சிருக்கேன் நானு. இப்ப ரவுண்டா இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள இந்த வில்வம், பூவெல்லாம் விழுந்திருக்கு. எனக்கு ஒரு செகண்ட் கடகடன்னு எல்லாம் புரியும். இது ரூம்குள்ள தான் இருந்தது. இது எப்ப இங்க வந்தது? அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அப்புறம் தான் ஒருத்தங்க வந்து அந்த நாங்கலாம் சேர்ந்து பாராயணம் பண்றதுக்காக ஒருத்தவங்க புக் கேட்குறாங்க. அதுக்காக நான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். அதே இடத்துல விரிச்சபடியே அப்படியே வச்சிருக்கேன் பாருங்களேன். கரெக்ட்டா அதுக்காக தான் தட்டு தட்டியிருக்கு. இந்த புக் வந்து கரெக்ட்டா அவ்ளோ நேரம் 2 காலம் பூஜைக்கு வந்து உள்ள இருந்த புக்கு, கரெக்ட்டா நம்மளுடைய ஆர்எஸ்எம்மோட லிங்கோத்பவர் பூஜைக்கு மிட் நைட்ல அந்த 1 மணிக்கு நடக்கிற பூஜைக்கு வெளிய வந்திருக்கு. கரெக்ட்டா வெளிய வந்தது இல்லாம, அது விரிச்சு வச்சு அந்த வில்வத்தையும் அந்த அந்த இதையும் பார்த்தீங்கன்னா, அது கேட்டு வாங்கி அதுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா என்ன சொல்றதுன்னே தெரியலங்க சீரியஸ்லி. இத பார்த்தோனே எனக்கு ஒரு செகண்ட்ல எல்லாமே புரிஞ்சிருச்சு. இது எல்லாமே இன்டென்ஷனலா நடந்தது அப்படின்னு. அந்த பூஜைக்கு என்ன கொண்டு வந்து ரூம்ல வச்சுட்டு நீ மட்டும் பூஜை அட்டெண்ட் பண்றியா? அப்படிங்கிற மாரி சத்தியமா சொல்றேங்க. இந்த புத்தகத்துக்கெல்லாம் உயிர் இருக்கு. அதுக்குள்ள வந்து முருகர், வள்ளிம்மா, தெய்வானையம்மாலாம் வந்து அப்படியே நடமாடிட்டு இருக்காங்கங்கிறது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. அந்த புக்கா நெனச்சு நான் உள்ள வச்சேன். ஆனா வந்து அந்த டைமுக்கு அந்த பூஜைக்கு வெளிய வந்து நானும் தான் இந்த பூஜையில இருப்பேன்னு கரெக்ட்டா லிங்கோத்பவ பூஜைக்கு வருது. இப்படி பிளெஸ்ஸிங்க வாங்கி அதுவே உள்ள போட்டு இன்னொன்னு நான் வந்து வீடியோ போட என்ன ஒண்ணு ரியலைஸ் பண்ணேன்னா, என்கிட்ட லண்டன்ல முருகர் வந்து போட சொன்னது ரோஸ் மாலை தான். ஆனா, நான் வந்து சோம்பேறித்தனப்பட்டு புக்கே வாங்கி குடுத்தேன். கடைசியில சிவராத்திரி அன்னைக்கு சிவன் வேறு, முருகன் வேறு கிடையாது. அதே மாலையா வாங்கிட்டாரு. வாங்கி 5 காலத்திலயும் 5 பூஜையிலயும் வந்து வாங்கி அவங்க போட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். அப்புறம் இந்த ஃபோட்டோ பாருங்க. இவங்களுக்கு என்ன மரக்கலண்டுருச்சா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மரக்கல்ற விஷயம் தான் இது. என்னன்னா, அந்த சிவலிங்கம் தெரியுதுங்களா? என்னோட பூஜையோட ஒரு பார்ட் இது. ஸோ குட்டி, குட்டி இதெல்லாம் வந்து ஒரு இது மாரி வச்சிருப்பேன். நம்ம சிவலிங்கம் கிட்ட ஒரு பெரிய டானிக் பாட்டில் இருக்கு. அவருக்கு வச்ச டானிக்ன்னு நெனச்சிராதீங்க. அது என்னோட டானிக் தான். ஆனா இது ஒரு இதுக்கும் சிவராத்திரிக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அது என்னன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. இத கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்க. ஸோ என்னாச்சு, எனக்கு இந்த டானிக் இது வந்து குடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது எனக்கு திறக்க முடியல. ஸோ சிவன வந்து எனக்கு அப்பா. ஸோ எனக்கு எதுவும் முடியல அப்படின்னா அவர்ட்ட தான் நான் சொல்லுவேன். அப்படிதான் அந்த தாலி கோர்த்த கதைய நான் நாயன்மார்கள் வீடியோல சொல்லியிருந்தேன். சில பேர் அத நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. முருகர் வேறு, சிவன் வேறு கிடையாது. அப்படி நினைச்சீங்கன்னா, நெறைய புரிதல் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னாச்சு அப்படின்னா, அன்னைக்கு நீங்க எனக்கு தாலிய கோர்த்து குடுத்து, 1000கணக்கான பேருக்கு அத சொன்னேன். அது உண்மைன்னா, எனக்கு இதையும் திறந்து குடுங்கன்னு சொல்ட்டேன். இங்க தான் எனக்கே நான் ஒரு செக் வச்சுக்கிட்டேன். என்னாச்சு, கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அன்னைக்கு எப்படி தாலி வந்து நெக்ஸ்ட் டேவே எனக்கு கோர்த்து குடுத்துருந்தாரு இல்லையா? அது மாரி நெனச்சுட்டு திறக்கும்னு பார்க்குறேன். திறக்கவே இல்ல. 3 நாள், 4 நாள் ஆச்சு. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னா, நான் சொன்ன அந்த வார்த்த தான். அன்னைக்கு நான் சொன்னது உண்மைன்னா, இத திறந்து குடுங்க அப்படின்னு சொல்ட்டேன். அப்ப நான் வந்து நான் சொன்னது பொய்யாயிடும்ல. எனக்கு இல்ல நான் வந்து நீங்க இருக்கிறது உண்ம. அன்னைக்கு நீங்க கோர்த்து குடுத்தது உண்ம. நான் சொன்ன வார்த்தைகள் எனக்கு பொய்யாக்கிடாதீங்க. நீங்க எதுக்காக என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு நான் விடவே இல்ல. எனக்கு தெரியாது. நான் டானிக் குடிக்க மாட்டேன். நீங்க திறந்து குடுத்தா தான் ஆச்சு. நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ட்டேன். என்னாச்சு, எனக்கு ஒரு 3வது நாளே எனக்கு புரிஞ்சிருச்சு. இவரு சிவராத்திரிக்கு ஏதோ எதிர்பார்க்குறாரோ அப்படிங்கிறது எனக்கு ஏதோ சிவராத்திரிக்கு ஏதோ பண்ணா தான் இவரு திறந்து குடுப்பாங்க. மட்டும் புரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு அது என்னங்கிறது இப்ப வரையும் சத்தியமா தெரியல. சிவராத்திரியும் முடிஞ்சது. அடுத்த ஏன் இந்த விஷயத்த அடியோட மறந்துட்டேன். அடுத்த நாள் வந்து திங்கட்கிழமை. சோமவாரத்துக்காக நான் வந்து சிவலிங்க பூஜை பண்ணுவேன். பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டானிக் ஒவ்வொரு தடவையும் என்ன தெரியுமா பூஜையும்போது எடுத்து வச்சு திரும்பி அவர்ட்டயே வச்சுருவேன். இந்தாங்க திறந்து குடுங்கன்னு. அப்படி அதே மாரி எடுத்து வைக்கும்போது, "இத நீங்க எப்ப திறந்து குடுக்க போறீங்களோ தெரியல" அப்படின்னு கேஷுவலி ஓப்பன் பண்றேங்க. இப்படின்னு தொட்டோம்னா வருது. 12 நாளா திறக்க முடியாத பாட்டில். என்னென்னமோ பண்ணி திறக்க முடியாத பாட்டில். சிவராத்திரி முடிஞ்சோன அடுத்த நாள் மத்தியானம் தொட்டோனே வருது. இதுவரைக்கும் தெரியல. அந்த பரம்பொருள் என்கிட்ட என்ன விளையாடுறாரு அப்படின்னு தெரியல. ஆனா நான் சொன்ன வார்த்தை பொய்யாகவில்லை. எனக்கு தாலிய கோர்த்து குடுத்தது அவர் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டாரு. உண்மையா இது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய பரம்பொருள் வந்து நம்மகிட்ட விளையாடுறதும், அத நம்ம வந்து எல்லாம் பேசிக்கிறதுமே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு குடுப்பினைங்க ஆக்சுவலி.
ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மிகப்பெரிய சோதனைகள் வரும்போது, ஒவ்வொரு நிலகுலஞ்சு போகும்போது, "இதோ மயங்கிடுவேனோ! இதோ எனக்கு எதா ஆயிடுமோ!" அப்படின்னு நிலைமையில வந்து, "இல்ல, இல்ல என்னுடைய முருகனுக்காக நான் பாடுவேன். என்னுடைய சிவனப்பாக்காக நான் மாலை கட்டுவேன்." அப்படின்னு நிக்கும்போது தான், அது அற்புதத்துல முடியுது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் ஆக்சுவலி. அதனால தான் இது எல்லாத்தையும் கோர்வையா தொகுத்து ரொம்ப பெருசா சொல்ல மாரி ஆயிடுச்சு. ரொம்ப சாரி பெரிய வீடியோவா இது வந்ததுக்கு. பட் எனக்கு எப்படி ஓப்பனா மனச விட்டு உங்க எல்லார்கிட்டயும் வந்து என்னோட கதையெல்லாம் எல்லார்ட்டயும் அப்படியே ஷேர் பண்ண மாரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். HYPன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட் கிட்ட கமெண்ட் இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா, ஹைப்ன்னு வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க அத ஹைப் பண்ணீங்க அப்படின்னா, அது இன்னும் நெறைய பேருக்கு YouTube வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாரி தெய்வீக அனுபவங்கள் வந்து நெறைய நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.